श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஸ்ரீ குரு சரித்திரத்தின் பொருளை மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதுக்கான விளக்கங்கள் மிக அழகாக பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு அத்தியாயம் 26. ஸ்ரீ கணேசாய நமகா, ஸ்ரீ சரஸ்வதியை நமகா, ஸ்ரீ குருபியோ நமகா. கடந்த வாரம் அந்த மூட பிராமணர்கள் வேதம் படிச்சுட்டு அனைவருக்கிட்டையும் ஜெயபத்திரங்களை எழுதி கொண்டு அனைவரையும் எப்படி மனத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாக்கினாங்கன்றது பார்த்தோம். அவர்களின் கொடுமை, அவர்களின் அகங்காரம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு சாதுவா ஓரிடத்துல நின்று தவம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ குரு பக்தர் மேல் விழுந்தது. சுவாமி எவ்வளவுதான் அழகாக அவங்களுக்கு மெதுவா சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியல. திரிவிக்ரம பாரதி அவரே சொல்வார், ஐயா நீங்க பண்றது கரெக்ட் இல்ல, சரி நான் ஒரு சன்னியாசி, நான் தோத்தா மாதிரி ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்தாலும் ஜெயிச்சா மாதிரி நீங்க ஜெயிச்சிங்கன்னு எழுதி கொடுத்தாலும் அதனால எந்த பையனும் இருக்க போறது இல்லை. ஏன்னா நான் சன்னியாசி, எனக்கு மானம் அவமானத்தை ஜெயிச்சுதான் நான் வந்திருக்கேன், எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணிவாக சொன்னாலும் அவங்க அவர் என்ன யோசிப்பாரு, என் குருவிடம் இவங்கள கூட்டிட்டு போகணும், அவர்தான் இவங்களுடைய அகங்காரத்தை அழிப்பாருன்னு நினைச்சாங்க. ஆக்சுவலா பாருங்க, இது எல்லா மதத்திலையும் எல்லா சாம்பிரதாயத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அகங்காரம் என்றது மனிதனை யோசிக்க விடாமல் அஞ்ஞானத்திலேயே இருக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். அகங்காரம் இருந்தால் கடவுளை பார்க்கவே முடியாது. இதுல எல்லாம் அகங்காரம் வரும்னா, செல்வம் கூடினால் அகங்காரம் வரும், பதவி கூடினாலும் அகங்காரம் வரும், படிப்பு ஞானம் அது கூடினாலும் அகங்காரம் வரும், தன்னுடைய பலத்தை பார்த்தும் அகங்காரம் வரும், தன்னுடைய திறமையை பார்த்தும் அகங்காரம் வரும். இவ்விதமாக மனிதனுக்கு ஒரு நல்ல கணவர் அமைந்தாலும் அகங்காரம், ஒரு நல்ல மனைவி அமைந்தாலும் அகங்காரம். ஏன்னா அந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட நான் எவ்வளவு பெருசு அப்படின்றது காமிச்சுக்கிறது. இந்த அகங்காரத்துக்கு ஒரு எல்லை என்பதே இல்லை. எல்லா விதத்திலையும் ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு முதல் ஆயுதமா இருக்கிறது தனக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் தான். அது விடாத வரைக்கும் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஈவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தா கூட அந்த அகங்காரத்தினால் என்ன பண்ணுவான், எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு கடைசியில எல்லாருடைய மன கஷ்டமும் இவங்களை தாக்கியதுக்கு பிறகு ஒண்ணு வெறுத்து எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, இல்ல ரியலைசேஷன்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மன்னிப்பு கேட்டு சரணடைவாங்க. இதுலயும் 2 வகைப்படுது. குரு என்றவர் இப்போ இவங்க வந்தாங்க, மூடர்களே அப்படின்ட்டு ஸ்ரீகுரு சொன்னாலும் அவர்களை பஸ்மமாக்க திறனை கொண்டு இருந்தாலும், இல்ல நீ முட்டாளன்னு ஒரேடியா நிரூபிக்க முடிஞ்சாலும், ஏன்னா எப்படியும் நிரூபிக்க தானே போறாரு. ஒருத்தரை பார்க்கறதுக்கு அவர் தீண்டத்தகாதவராக இருந்தாலும் அவர்கிட்ட வேதம் சொல்ல வைக்கிறாரு இல்ல. சோ அவ்வளவு திறனாக இருந்தாலும் எவ்வளவு பொறுமையா கையாளுறாரு. அந்த வேதத்தை பத்தி ஒவ்வொரு டீடைல்ஸா சுவாமி கொடுக்க ஆரம்பிக்கிறார். எதுக்காக? அவருடைய படைப்புல எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான். இப்போ நம்ம வீட்லயே மூடத்தனமான நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அறிவில்லாம பிஹேவ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்த உடனே அடிச்சுடுவோமா? இல்ல, இதுதான், இது இப்படிதான் பண்ணணும், இது உனக்கு நல்லது இல்ல, இதுதான் நல்லது
அப்படி எடுத்து சொல்லுவான் இல்லைங்களா? அதுதான் இங்க கடவுளும் செஞ்சு காமிக்கிறாரு. நாம என்ன பண்ணுவோம், பொறுமைய சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க திரிவிக்ரம பாரதி ஆல்ரெடி சொல்லிடுவார், இதனால எந்த பலனும் இல்லைன்ட்டு. என்ன ஆச்சு, மிலேச்சர்களிடம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மானத்தை நம்மளே வாங்கறது தான் மிச்சம். மற்றபடி எதுவுமே இல்லை. அது பொருள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா அதுக்குள்ள உள்ளார்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்களா? எந்த பாவனையோடு அவர்கள் அது செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல. மூலமா வாதம். அந்த வாதத்தினால மற்றவர்கள் நம்மளை பார்த்து கேலி பண்றதை விட எந்த ஒரு பலனும் இல்லை. லௌகிகமா தற்காலிகமா தான், அதுவும் டெம்பரரி தான். அவங்க நல்ல யானை படை மேலேயோ நல்ல பூமி செல்வம் எல்லாம் கிடைச்சி வாழ்ந்திருக்கலாம். ஆனா இத்தனை கரப்பத்திரங்களை நாங்க ஜெயிச்சிட்டோம், இத்தனை பேர் நாங்க ஜெயிச்சதாக எழுதி கொடுத்தாங்க, என்ன வந்தது அதனால? அவங்களுடைய மனசு கஷ்டப்படுத்துறத தவிர. இதுக்குதான் ஜீசஸ் என்ன சொன்னாரு, ஊசிக்குள்ள இருக்கிற அந்த ஹோல் காது, அந்த ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் கூட நுழைஞ்சிடுமா, ஆனா ஸ்வர்க்க வாசலில் ஒரு செல்வந்தர் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஊசியின் காது எவ்வளவு இருக்கும், அதுல ஒட்டகம் போறது என்ன அப்படின்னா, அந்த ஊசியில நூல் ஏற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நூல் அப்படியே பண்ணுவோமா? இல்ல, அது நல்ல நசுக்கி அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு பிறகுதான் இன்செர்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய புலன்களை எல்லாம் விடுறதுக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி அவனையும் கிரஷ் ஆகணும் நிறைய இடத்துல. அதாவது பணிவென்றது கத்துக்கணும். அந்த பணிவு கத்துக்கும் பொழுது தன்னை தானே எழுந்த மாதிரி ஒரு ஃபீல். யாருக்கிட்ட சரணாகதி அடைகிறோம்? நம்மள படைச்சவர்கிட்ட. எனக்கு எல்லாமே இருக்கு, நாளைக்கு காத்தால உள்ள இருக்கிற அந்த காத்து அவர் எடுத்துட்டாருன்னா எதுவுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் அங்கதான் இருக்கும், நாம தான் விட்டுட்டு போயிடுவோம். இந்த ஒரு நாலேஜ் இருந்தா எது தனக்கிட்ட எது அதிகமாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்ததா மனிதனாக இருந்தாலும் இந்த அகங்காரம் என்றது இருக்காது. நீ எது வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன காலத்தை வாங்க முடியுமா? உயிரை வாங்க முடியுமா? இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா அந்த பணத்திமிரிலையோ இல்ல படிப்பின் திமிரிலையோ மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதுக்குதான் சொன்னது, ஸ்வர்க்க வாசல்ல தன்வந்தர் செல்லவே முடியாது அப்படின்னு ஜீசஸ் சொன்னது அதுதான். அப்போ எல்லாமே பணம் கொண்டவங்க எல்லாருமே தப்பு செய்வாங்களா அப்படின்னு சொன்னா பெரும்பாலான எது இருக்குதோ அதுதான் பேசப்படுறது. அதாவது செல்வம் அப்படின்னு உடனே வெறும் பைசாவோ இல்ல தங்கமோ அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம கிட்ட எதை கொண்டு கர்வம் கொண்டு இருக்கிறோமோ அது நம்மளுடைய செல்வமாக கருதப்படுது. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி சொன்னார். புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இங்க புத்தர் அப்படின்னா நம்ம பார்க்கின்ற அவர் கிடையாது. ஞானத்தை அவர் சித்தார்த்தர் தான், உருவமாக பார்த்தா சித்தார்த்தர். ஞானத்தை பெற்ற பிறகு வரக்கூடிய ஒரு நாமம், அது நம்ம புத்தர்ன்றது சுவாமியும் எடுத்துக்கலாம், கடவுள்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். சோ அந்த கடவுள், நீ எந்த ஒரு தர்மத்தை எந்த ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றியோ அதை ஃபுல்லா சரணடைய வேண்டும், எந்த ஒரு சந்தேகமின்றி சரணடைய வேண்டும். அதுக்கப்புறம் தர்மத்தை சரணடைய வேண்டும். சரணடைவதன் என்ன? தர்மம் என்ன? தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க, தர்மம் வணங்குறேன்னு சொல்றதா? இல்ல, தர்மம் தான் நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கையில நாம் தர்மமா இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கிளாஸ்ல நம்ம தானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு நாம் தான் படிக்கிறோம். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாதான் நானும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றது இல்லைல்ல. அதே மாதிரி நமக்கு நன்மை வேணும்னும் பொழுது, நோய் இருக்கு எல்லாரும் டேப்லெட் முழுங்கினா தான் நான் முழுகிறோம் சொல்றோமா? இல்லல்ல. அதே மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலையும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த தர்மம், அதாவது எனக்கு மற்றவங்க எது செய்யணும்னு நினைக்கிறேனோ அது நான் மற்றவங்களுக்கு செய்வதுதான் தர்மம். அவங்க இதை எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது நானும் அதை செய்யாம இருப்பதுதான் தர்மம். தர்மத்தை சரணடைய வேண்டும். பிறகு சங்கம் சரணம் கச்சாமின்னு சொன்னோம். இந்த சங்கத்தை சரணடைய வேண்டும். சங்கத்தை சரணடைவதுன்னு என்ன? ரூல்ஸை ஃபாலோ பண்றதுதான். அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்க,
நாடுனா வெறும் மக்கள் கிடையாது, மண்ணு கிடையாது, மனித நேயம்தான். இந்த சொசைட்டில அந்த மனித நேயம் கொண்டு வாழணும். அந்த சங்கத்தை சரணடைய வேண்டியதுன்னு இதுல தானே நான் வாழ்றதுக்கான ஒரு ஒரு வீடு, வேலைக்கான ஒரு வாய்ப்பு. எதுக்காக ஊரோட ஒத்து வாழன்னு எதுக்காக சொன்னாங்க? என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஊர்ல ஒத்தங்க கூட இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுல எல்லாரும் தானே வேணும். நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா ஃபங்க்ஷன் நடத்திடலாம், கிடையாது. நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணிதான் இருக்கிறோம். அதுதான் ஊருடன் ஒத்து வாழணும்ட்டு அப்ப சொல்லியிருக்கிறாங்க. சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு புத்தரன் சொல்லியிருக்கிறார். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டு என்கிட்டதான் நாலேஜ் இருக்கு, நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்ற திமிரில ஸ்ரீகுருவை அடைஞ்சாங்க. அப்போ குரு சொல்றாரு, ஐயா இது பரத்வாஜ மகர்ஷியே இது முழுசா படிச்சு முடிக்கல, 3 வாட்டி தீர்காயு பெற்றும் அவரால் முடிக்கல. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளவு பெரிய வேதராசி இருக்கே, இதுல நான் என்ன படிக்கணும்னா பிரம்மாவே அனுகிரகம் பண்ணி ஒரு 3 பிடி வேதத்தை படிக்க சொல்லி அந்த இது கொடுக்குறாரு. இது படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்பேன்னு வரமும் கொடுக்கிறார். அதுவே அவரால் ஃபுல்லா படிக்க முடியலையா? அப்படி இருக்கிறச்ச இப்ப இருக்கிற மக்கள் எனக்கு எல்லாமே தெரியும், வேதத்துல என்ன மிஞ்சினவங்க இல்லைன்னு சொல்லி கர்வம் கொள்வது தகுந்ததல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்கும் சரி சாய்க்கல. உடனே என்ன பண்றாரு, சாட்சாத்து நாராயணனை பதராயணனாக அவதரித்தார், அதாவது வியாச பகவானாக அவதரித்து இந்த வேதத்தை 4 பாகமாக பிரித்து 4 சீடர்களுக்கு கொடுத்தாரு. அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய கிளைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த ருக்வேதம், உபவேதம் ஆயுர்வேதமோ ஆத்ரேய சகோத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்றாரு. இந்த வேதத்தை இது குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்களை வேதவியாசர் எப்படி பிரிச்சு 4 சீடர்களுக்கு கொடுத்தாரோ அது எல்லாமே சொல்றாரு. அதுக்கான வியாக்கரணம், நிர்யுக்தம், செந்தஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே அப்புறம் சொல்றாரு பூர்வம். அதாவது இப்போ பாருங்க, இந்த ஸ்ரீகுருவோட இயர்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1530 அந்த நேரத்துல 1351 அந்த நேரத்துலதான் இவர் வந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹிஸ்டரி எழுதினவங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு ஸ்ரீகுரு மரணித்த ஒரு டேட் வச்சு மாஸ்டர் சொன்னது என்ன, 1556 தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து பின்னாடிதான் தத்தாத்ரேயர் வாழ்ந்திருக்கிறாரு. அங்கிருந்து அவர் சொல்றாரு, அப்பவே அவர் பூர்வம்னு சொன்னார்னா எத்தனை வருஷமா யோசிச்சு பார்த்துக்கணும் மனம். அப்ப கூட இது அப்ப சில வேதத்துல சில பகுதி படிச்சவங்க இருந்தாங்க. அவங்களை பூலோக தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்காக தேவர்கள் எல்லாமே மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த வேதம் படிச்சவங்க எல்லாமே மந்திரத்தை தன் கையில வச்சிருக்கிறவங்க. அதனால் அவங்க சொன்னாலும் மேரு பர்வத்தையே புல்லாகவும் புள்ளியே மேரு பர்வத்தாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் பெற்று இருந்தாங்களாம். அப்படின்னா இதுல என்ன அர்த்தம்? அது சொல்றாரு, மந்திரம் அந்த மந்திரத்தை தான் வசப்படுத்திக்கணும்னா அவங்க நிறைய ஹோமங்கள் பண்றது, கடவுளுக்கு அந்த நன்றி தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அந்த மந்திரத்தை அதீனத்துல வச்சிருந்தாங்க. அப்படி ஏற்பட்டவங்களை பார்த்து தேவர்களே அவர்களை வேண்டினா அதை நடத்திட்டு இருந்தாங்களாம். ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இதுல இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. பிராமணன் என்றது பிறப்பால கிடைக்கிற பட்டம் இல்ல. மாஸ்டர் அவர் மிக டீட்டெயிலா எழுதியிருக்கிறார். ஒருத்தவங்க பிறப்பால பிராமணன் கிடையாது, தன்னுடைய நடத்தையால மட்டும்தான் பிராமணனாக இருக்க முடியும். அந்த குவாலிட்டி யாருக்கு இருந்தா அவங்கதான் பிராமணருக்கு. சத்திரியன் நீ தவறை இது தவறு அப்படின்னுட்டு எதிர்த்து நின்னா நீதான் சத்திரியன். அந்த மாதிரி
அந்த குணங்கள் கொண்டு இருந்தா அரசன். 10 பேரை நீ காத்தாயன்னா நீ அரசன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல சொல்றாங்க இல்லையா. பிராமணன் அப்படின்றது கூட ஜஸ்ட் பிறப்பால கிடைக்கிறது கிடையாது. அதுக்கான குவாலிட்டிஸ் இருந்தா பிராமணராக தகுதி பெறலாம் யார் வேணாலும் அப்படின்றது தலைப்பு. அந்த காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, த்விஜர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க எல்லாரையுமே அப்படி கௌரவிப்பாங்களா. எதுக்காக கௌரவித்தாங்கன்னா, அவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னா மக்களிடம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இன்றி அந்த ஹோமம் நடத்துறதோ யஜ்னம் நடத்துறதோ யாகம் நடத்துறதோ செய்வாங்க. அவங்களோட வயிற்று பிழைப்புக்காக ஒரு மந்திரமும் ஓத மாட்டார்களாம். ஐடியல் லைஃப் வாழணும். எவ்வளவு காசு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வாயில ஒரு மந்திரம் வராதாம். அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு கூட அந்த இடம் பொருள் ஏவலன்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே பார்ப்பார்களாம். இந்த லாவிஷான ஒரு லைஃப் அத பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டார்களாம். இப்போ அந்த பிராமணர்கள்ல எந்த ஒரு சக்தி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா, தெய்வத்துவம் இருந்ததா. தெய்வத்துவம்னா தெய்வீ சம்பதைகள் கொன்றவர்கள். இந்த குருச்சரித்திரத்துல முதல் இன்ட்ரடக்ஷன் முதல்ல மாஸ்டர் எழுதியிருப்பாரு. 24 குணங்கள் இருக்குன்னு சொல்றார் தெய்வீ சம்பத். அந்த தெய்வீ சம்பத்து கொண்டிருப்பாங்களா. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பிராமணர்கள். அது யாருக்கு இருந்தாலும் அவங்க பிராமணர்கள் தான். இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே மற்றவர்களுக்காக, அதாவது எதிர்பார்ப்பென்று நன்மைக்காக பாடுபட்டு இருக்கும் பொழுது அந்த வேதமோ வேத மந்திரங்களோ அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டுச்சு தேவர்கள் கூட அவங்க எதை வேண்டினாலும் நடத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த கலியுகத்துல அந்த மாதிரி சிஷ்டாச்சாரம் கொண்ட பிராமணர்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஸ்ரீகுரு அந்த காலத்துல சொன்னாராம். இந்த காலத்துல நம்ம பார்த்துக்கணும். இது விமர்சனம்னு இல்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான மக்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப எல்லாமே பேக்கேஜ், வார்த்தையே இல்ல, ஒரு லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, நமக்கு எது வேணுமோ பார்த்துட்டு இந்த பேக்கேஜ் அப்படி இருக்கிற. இப்போ நம்ம வீட்டுல நடக்கிற ஹோமத்துக்கே நாமளா உழைச்சி 4 பொருள் வாங்குறதுக்கு கூட நாமளும் ரெடியாக இல்ல. ஒருவேளை நீ பொருள் வாங்கி வச்சாலும் இது அது இப்படி அப்படின்னு சொல்லி இது பண்றதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லும் போது இந்த காலத்துல இப்படி நாம் பாக்குறச்ச நான் உண்மையான யஜ்ஞம் நமக்கு மாஸ்டர் கொடுத்தது சத்சங்கம் என்ற மகா யஜ்ஞத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் 10 பைசா செலவு இல்லாம. ஏன் இந்த செலவு பத்தி சொல்றோம்னா, தானம் கூட பாத்திரம் அருந்து தானம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுக்காக. இப்போ ஸ்ரீகுரு இவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. இப்படி இருந்தாங்க அந்த காலத்துல, இப்படி இருந்தாங்க. இவங்க கர்ம பிரஷ்டர்கள் ஆறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டு வாழ்றதுனால மந்திரத்துல சக்தி குறைஞ்சிட்டே வருது. முன்காலத்துல இருந்த அந்த பவர், அந்த மந்திரத்துக்கு இருந்த பவர் இல்ல. ஏன்னா இவங்க ஒழுங்கா இருந்ததானே அதுவும் வரும், அதனால வரல. தேவர்களுக்கு சரியான நேரத்துல ஆகுதியும் கொடுக்கல, அவங்களும் வெறுத்து விட்டார்கள். அதனாலதான் இந்த பஞ்சம் எல்லாமே வருது. இந்த பணம் அதுக்கு மேல இருக்கிற ஆசையால நீங்க இந்த மாதிரி விளைச்சர்கள் அப்படின்னு சொன்னா மற்ற நாடுகள்ல இருந்து வந்த அரசர்கள், வேற ஒரு நாட்டை ஆள்கின்ற அரசர்கள், அவர்களிடம் போயிட்டு இந்த மாதிரி வேதம் படிச்சு அதனுடைய பொருள் சொல்றதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. மற்ற பிராமணர்களும் மற்ற அறிவு பெற்றோர்களும் நீங்க விமர்சனம் பண்றது, அதாவது நான் தோக்க வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் இல்ல. அந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட் வாங்கினதுனால உங்களுக்கு எந்த பலனும் இல்ல. தேவையில்லாத கஷ்டங்களை வாங்கிக்காம இனிமையாச்சு என் பேச்சு கேட்டு நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா திரிவிக்ரம பாரதி எங்க கூட வாதாட வேண்டும், நீங்க தான் குரு, என் குரு சொன்னா நான் வாதாடுவேன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால நீங்க
அவரை வாதாட சொல்லுங்க, இல்ல நீங்களாச்சும் என் கூட வாதாடுங்க அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. இது கேட்டதுக்கு அப்புறமா நாமதாரர் கேக்குறாரு சித்தமுனியிடம், அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஆர்வம். ஸ்ரீகுரு எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கலப்பா. சரி, ஓகே, நான் உங்களுடைய கோரிக்கையை இப்பவே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ஒரு விறகு வெட்டிய அவரை கூப்பிட்டுட்டு, உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய ஊர் எங்க, எந்த ஊர் என்னது, நீ எங்க போறாய் அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. ஐயா, நான் இந்த ஊரை வசிக்கிறவன், என் பேர் மாதங்கன், இந்த ஊருக்கு வெளிப்புறமாக வாழ்றவன் நான். இன்னைக்குதான் உங்களுடைய அருள் என் மேல பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்றார். இப்போ நமக்கு இங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரணும். என்ன டவுட்? ஏன் ஒரு விறகு வெட்டிய கூப்பிட்டு ஸ்ரீகுரு நீங்க அவர் மேல ஊதி தெளிச்சு அவர்கிட்ட படிக்க வச்சாரு. திரிவிக்ரம பாரதிக்கே சொல்லிட்டு ஜெயிக்க சொல்லலாமே அப்படின்னுட்டு. ஆனா அவருடைய ஆசிரம தர்மத்தை மீறாம காப்பாற்றுவதும் குருவின் தர்மம். வாதம் என்றது ஆக்சுவலா விவாதமாக இருக்கிற வரைக்கும் பலன் கொடுக்காது. அந்த வாதம் என்றது அறிவுக்காக வாதாடினால் அது நமக்கு பலன் கொடுக்கும். இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் மூடத்தனமா இருக்கும் பொழுது தன்னோட சீடன் அந்த வாதனை என்ற விஷயம் பண்ணிட்டு ஆசிரம தர்மத்தை மீறக்கூடாது என்ற காரணத்தினால் ஒண்ணு, அப்புறமா குருவின் மகிமை தெரியப்படுத்துவதற்கு. அதாவது இப்போ அவருடைய பெருந்தன்மை சொல்லிக்கிறதுக்கு இல்ல, இனியாச்சு அவங்க திருந்தணும்ன்ற ஒரு அருள் அவங்களுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றாருல்ல. உடனே சிஷ்யர்கிட்ட சுவாமி அவருடைய தண்டத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 7 கோடு போட சொல்றார். 7 கோடு. உடனே அந்த மாதாங்கன் மேல் ஊதி தெளிக்கிறாங்க. ஒவ்வொரு கோடா தாண்டி வா அப்படின்னு சொல்றார். இந்த முதல் கோடு தாண்டுறார். நீ யாரு அப்படிங்கிறது, நான் வனரட்சகனான வில்வன், அதாவது விறகு வெட்டிதான் அந்த அப்படின்னு சொல்றார். 2வது கோடு தாண்டி வரார். நான் ராவணன் என்ற கிராதகன், திருடன், மத்தவங்களை கஷ்டப்படுத்துறவன்னு எண்ணலாம். 3வது கோடு தாண்டுறார். காங்கேயன் என்ற மீன் பிடிக்க தொழில் பண்றவன் நான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா 4வது தாண்டி நான் ஒரு சுதிரன், ஆனா நான் ஃபீல்டுல வேலை செய்வாங்கல்ல, எனக்கு ஃபீல்டு இருக்கு, நான் அதுல வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. 5வது கோடு தாண்ட உடனே நான் சோமதத்தன் என்ற வைசியன், அதாவது பிசினஸ் பண்றவங்க, வியாபாரம் பண்ற ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். 6th கோடு தாண்ட உடனே கோவர்தன வர்மா என்ற சத்திரியன், அதாவது அரச குலத்துல சார்ந்தவன். அதுக்கப்புறமா 7வது கோடு தாண்டி நான் வேதம் கற்றவன், அத்தியாபகன் ஆன ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்றார். இந்த 7 பிரிவுகளை தான் யார் என்றது அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஸ்ரீகுரு சொல்றாரு, நீ உண்மையான வேதம் கற்றவனாக இருந்தால் இவங்களோட வாதனை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் வேத கானம் செஞ்சு அவங்களோட வாதத்துக்கு ரெடியா உட்காந்துட்டார். அத பார்த்தாங்க, இன்னொன்னு வாதிக்க கூட ஆரம்பிக்கல, அது பார்த்தாங்க. உடனே அவங்களுக்குள்ள பயம், நடுநடுங்குறாங்க, வாய் வத்து போச்சு, வயிற்றுல வலி ஆரம்பிச்சிச்சு. உடனே சுவாமி பாதங்கள் மேல் விழுந்து, சுவாமி எங்களை காப்பாத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாக்ஷாத் பரமசிவனான உங்களை நாங்க எதிர்த்து பேசினோம், மற்ற பிராமணர்களை அவமானப்படுத்தினோம், எங்களுக்கு வித்தை சொல்லி கொடுத்த குருவ ஆணைய தாண்டிட்டோம், மீறினோம். மிலேச்சர்களிடம், அதாவது மற்ற நாட்டுக்கு சார்ந்த அரசர்களிடம் நம்மளுடைய வேதத்தை சொல்லி அவர்கள்
கொடுக்கின்ற காணிக்கைகளுக்காக கேவலமான ஒரு வேலை நாங்க செஞ்சோம். நீங்க சர்வ சாமர்த்தியம் கொண்டவர்கள், உங்க மகிமைய அறியாமல் நாங்க இந்த தவறு பண்ணிட்டோம். இந்த மகிமை அறிவதும் எங்களால முடியாது, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டார். அப்போ சுவாமி சொல்றார், இங்க பாருங்க, இவங்க 2 பேர் கூட தன்னுடைய குரு கொடுத்த ஆணைய கூட அவங்க கடைபிடிக்கல. சரி, அப்ப சுவாமி சொல்றாரு, நீங்க தர்மத்தை மீறினீங்க, பிராமண தூஷணம் பண்ணீங்க, அதாவது அவங்களை திட்டினீங்க. இந்த கர்மா நீங்க அனுபவிக்காம தாண்டவே முடியாது, கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க 2 பேரும் சுவாமி பாதங்களை பிடிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள ஒரு பச்சாதாபம் வந்தது இல்லையா, உண்மையான பச்சாத்தாபம் அது வந்தது. செஞ்சதுதான், நெகட்டிவ் செஞ்சா நெகட்டிவ், பாசிட்டிவ் செஞ்சா பாசிட்டிவ், ரெண்டுமே நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கு. இந்த பாசிட்டிவ் அவனை புரிஞ்ச காலத்தை செஞ்சுட்டு இந்த பாவம் அழிஞ்சிடும்னா அழியாது. இதுவும் நாம் அனுபவிச்சாதான் செல்வம் கரையும், அதையும் அனுபவிச்சாதான் பாவம் கரையும். அந்த மாதிரிதான் இங்கேயும். அப்ப சுவாமி சொல்றார், ஐயா உங்களுக்குள்ள அந்த பச்சாத்தாபம் வந்தது, காலத்துல கொஞ்சம் போயிடுச்சு. இனி நீங்க பிரம்ம ராட்சசர்கள் போல் 12 வருடம் வாழணும். அதுக்கு பிறகு ஒரு பிராமணனால நாராயண அனுவாக்கம் என்ற ஒரு ஸ்லோகம் நீங்க கேட்பதின் மூலமாக இந்த பிசாசு மாதிரி வாழ்ற வாழ்க்கை நீங்கும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நற்கதி கிடைக்கும், நல்ல ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, சுவாமி சொல்லியாச்சு, வரக்கூடிய பாவத்தையும் சொல்லிட்டாரு, அந்த பாவம் எப்படி போகும்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க 2 பேரும் சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அந்த ஊர் எல்லைக்கு போறாங்க. உடனே அவங்க 2 பேருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு பிறகு அந்த நதிக்கரை சேர்றதுக்குள்ள அது அதிகமாயிட்டு அங்கேயே மரணிக்கிறாங்க. அந்த இடத்துலயே 12 வருஷம் ராட்சச ஜென்மம் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஒரு பிராமணர் அந்த நாராயணன் வாக்கம் வராததுனால ஞாபகம் இல்லாம தவிச்சுட்டே இருந்தா, இவர்களே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவர் சொல்லும் போது அது கேட்பதின் மூலமாக அந்த பாவம் அழியும். இந்த பாருங்க, அவங்க கேட்கணும், நீங்க ஒரு பிராமணன் மூலமாக நாராயணன் வாக்கம் கேட்டா உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த கேட்பது கூட பாருங்க, அவர் வராம தவிச்சிட்டு இருக்கிறாரு, திருப்பி இவங்களே போய் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எதிர்பார்ப்பென்று ஒரு சேவையை செஞ்சா அதுக்கான பலன் அதிகம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, 12 வருஷம் முடிஞ்சதுன்னுட்டு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி அவரும் கத்துக்கணும். அது கத்துக்கிட்டு அவரும் சொல்றது கேட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த சாபம் போயிடுச்சு. இது சாபம் கிடையாது, செஞ்ச பாவத்துக்கான பலன் அது முழுமையாக போயிடுச்சு. எப்பவுமே நாம் தவறுகள் செஞ்சா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு யாரோ சிலர் யோசிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ஜோசியம் பார்த்தா உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, இதுக்கு அந்த தோஷம்ன்றது எப்படி வரும்? நாம் செஞ்ச பாவத்தினால வரும். சரி, பாவத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா அன்னதானம் பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இது எதுவுமே கிடையாது. அதாவது எத்தனை வேணாலும் செய்யலாம், ஆனா அங்க ஒரு சின்ன செக் இருக்கு. இது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சுட்டே வந்ததுதான், மறந்துட்டோம் காலப்போக்குல. திருப்பி நமக்கு மாஸ்டர் ஞாபகப்படுத்துறாரு. இதே குருச்சரித்திரத்துல சாந்தாதேவி அத்தியாயத்துல வரும். செஞ்ச பாவத்துக்கு முதல்ல பரிதவிக்கணும் மனம், ஐயோ தவறு செஞ்சுட்டோமேன்னுட்டு பச்சாத்தாபம் கொள்ளணும். அதுக்கு பிறகு யாரிடத்துல தவறளித்தோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும். அவங்க இல்ல, கடவுளிடம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யறதுதான் உண்மையான பரிகாரம்.
அதுக்குதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க, கடவுளுக்கு நைவேத்தியம் கொடுக்கற முன்னாடி, நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யார் மனசாச்சு நான் கஷ்டப்படுத்திட்டேனா, யாரையாச்சும் துன்பப்படுத்திட்டேனா அப்படி யோசிச்சு, அது தெரிஞ்சு செஞ்சேனோ தெரியாம செஞ்சேனோ அதுக்கு உண்மையான பரித்தவப்பு கொண்டு பச்சாத்தாபத்துடன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு அந்த நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கும் போது அது அவர் வாங்குவார். இதுதான் சாஸ்திர தர்மமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பரிகாரன உடனே நாம இது அபிஷேகம் பண்றதோ அன்னதானத்துக்கு கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களை கடன்னு செஞ்சிடுவோம். அது எந்த எண்ணத்தோடு செய்யணும்? ஏதோ எப்பவோ தெரியாம செஞ்சுட்டேன்னா அதுக்கான ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, ஒரு பரிகாரம் பண்ண சொல்றாங்க, அதை பண்ணி விட்டு அந்த தழுவல் போயிடும். அப்படி கிடையாது எதுவுமே. இவங்க சொல்றது கூட அதுதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க, உடனே அதுக்கு ஒரு பேக்கேஜ். அதை பார்த்து பயந்து செய்யறது இல்ல. சரி, எல்லாரும் அவ்வளவு செலவு பண்ணி ராமேஸ்வரம் போக முடியுமா என்ன? இருக்கும் போதே பாபா ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. ஒரு சன்னியாசி வீடு விட்டு, சன்னியாசி இல்ல, ஒருத்தர் வீடு விட்டு சன்னியாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. பாபா தடுத்து நிறுத்திட்டு அவர் ராமேஸ்வரம் போகணும்னு கிளம்பிட்டாரு. பாபா சொல்றாரு, உனக்காக ராமேஸ்வரம் பட்னி கிடக்குதுன்றாரு. யார சொன்னாரு? தாய் தான் ராமேஸ்வரம் சொன்னார். உயிரோடு இருக்கும் பொழுது தாய் தந்தர்கள் மரியாதையோடு கௌரவமாக தேவைப்பட்டது அவங்களுக்கு நாம் செஞ்சோம்னா அதுக்கு மிஞ்சி நம் வாழ்க்கையில எந்த ஒரு பரிகாரம் தேடணும்னு அவசியமே இருக்காது. அதாவது ஒரு சாபம் வந்துச்சுன்னா அதுக்கு ஐயோ இந்த சாப விமுக்தி எப்படி அப்படின்னு கேக்குறோம். நாம எல்லாம் எப்ப போறோம் தெரியுமா? நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்காத போது போறோம், இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்காத போது போறோம், இல்ல வீட்டுல எல்லாரும் நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறாங்களா அப்போ போவோம். போயிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது ஜாதகம் எடுக்கிறோம். நம்ம போனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கஷ்டம் இருக்கும் போதுதான் எல்லாரும் போறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வீட்டுல ஏதோ ரொம்ப நாளா நிறைய பிரச்சனைகளோட கஷ்டப்படுறீங்க, ஆமா பார்த்த உடனே தெரிஞ்சிடுமா? நம்ம முகம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கிட்டேயே வாங்கிடுவாங்க என்னன்னுட்டு, திருப்பி இந்த பரிகாரம் பண்ணிடுங்க போயிடும். சரி, நான் ராமேஸ்வரம் போக கூடாது, இங்க பரிகாரம் பண்ணக்கூடாது நான் அதை சொல்லல. எந்த பாவனையோட பண்ணணும்னு யாராச்சும் சொல்றாங்க. பரிகாரம் ஏன் பண்ணணும்? வருமுன் காப்போம் என்ற பழமொழி இருக்குல்ல, இப்பத்துல இருந்து நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமே. நம்மளுடைய ஸ்வதர்மம் என்னையோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். நம் முன்னோர்கள் எதை செஞ்சாங்களோ நல்ல விஷயங்களோ அதுவும் நாம் செய்யணும் அப்படின்னுட்டு சொல்லி கொடுத்துட்டு வளர்த்தா இந்த பரிகாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் நிக்கணும்ன்ற அவசியம் நம் குழந்தைகளுக்கு இருக்காது. மாஸ்டர் நமக்கு நிறைய விஷயங்கள் மிக எளிதாக சொல்லியிருக்கிறார். சத்சங்கம் யக்னம், இது யக்னம்னு சொன்னார். இந்த யக்னம் எவ்வளவோ பவித்திரமானது, தூய்மையானது. அந்த யக்னத்தில் நாம் அனைவரும் சமித்துகளாக ஆக வேண்டும். கஷ்டம் வரும்போது கடவுளை நினைப்பது, அப்புறமா அவங்கள விட்டுட்டு எல்லாம் என்னாலதான் அப்படின்னு நினைக்கிறது தவறு. இந்த அத்தியாயத்துல சொல்றது என்ன? உனக்கு எவ்வளவு வேணாலும் ஞானம் வரட்டும், எவ்வளவு வேணாலும் செல்வம் வரட்டும், உன்னுடைய குருவின் ஆணையை மீறாத, மற்றவர்களை கஷ்டப்படுத்தாத. ஸ்வதர்மம் என்னையோ அந்த ஸ்வதர்மத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். இது செஞ்சாலே கடவுளுக்கு தட்சிணை கொடுக்குற மாதிரி கணக்கு. அது பாபா என்ன சொன்னாரு? அவருடைய உபதேசங்கள்ல எத்தனை உபதேசங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு உபதேசத்தை கடைப்பிடிச்சிட்டு இதுதான் என் இந்த வாழ்க்கையின் லட்சியம், இது நான் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறேன், ஒரே ஒண்ணு கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது போதுமா? ஏன்னா கடவுள் சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுறவர். அவர் மத்த நம்ம சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா ஒண்ணு உழைக்கணும், இல்ல அங்க பணம் செலவழிக்கணும், இல்ல நிறைய பொருள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாதான் சந்தோஷப்படுத்த முடியும். ஆனா கடவுளை சந்தோஷப்படுத்துறது மிக எளிதான ஒரு விஷயம். ஒரே ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு அதுல நான் கண்டிப்பாக நடப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அதுல நாம் இருந்தோம்னா அது முற்பாதையாக இருந்தாலும் மலர்களாக அவர் மாத்திடுவார். அந்த எண்ணத்தோடு நாம் இருக்கையில
நமக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காது, நம்மால எந்த தவறும் நடக்காது. எப்போ அவரை பிடிச்சிருக்கும் போது. ஸ்ரத்தா சபூரி, பொறுமை நம்பிக்கையோடு அவரை பிடிச்சிட்டு இருந்தார். நமக்கு மாஸ்டர் கொடுத்த பொறுமை நம்பிக்கை, சத்சங்கம், பாராயணம். அது ரெண்டுமே நாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம் குழந்தைகளுக்கு அது சொல்லி கொடுத்தாலே போதும். நம் வாழ்க்கை எந்த ஒரு சாபங்கள், துன்பங்கள், பரிகாரங்கள் தேடாமல் அழகாக செல்லும். நமக்காக இத்தனை திருநூல்களை எழுதி அவருடைய நேரத்தை கொடுத்தார். பரதஜ மாஸ்டர் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிற இடத்துல சத்சங்கம் செய்ய சொல்லி சொன்னார். சத்சங்கம் சொல்வதும் சத்சங்கம் கேட்பதும் ஒரு யஜ்ஞம்தான். அதில் நாம் அனைவரும் சமைத்துக்களாக ஆக வேண்டும், நம்மை சமைத்தாக அவர் ஆக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.